ஹஸரத் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஏழை சகாபி, உண்பதற்கு ஒன்றுமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நானும் இரண்டு தோழர்களும் கடுமையான பசியால் வாடுகிறோம், ஏதாவது சாப்பிடுவதற்கு வேண்டும் என்பதாக சொன்னோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதோ வாருங்கள், 3 ஆடுகள் இருக்கிறது, இதிலிருந்து பாலை கறங்கள், 4ஆக பிரியுங்கள், 3ஐ நீங்கள் மூவரும் குடித்து விடுங்கள், ஒரு பாகத்தை எனக்காக வேண்டி வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் தங்கள் வீட்டு பாத்திரத்தையும் தந்தார்கள். இந்த 3 ஆட்டிலிருந்து பாலை கறப்போம், 4ஆக பிரிப்போம், நாங்கள் மூவரும் அருந்துவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கை அவர்கள் வீட்டு பாத்திரத்திலேயே ஊற்றி வைத்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், மெல்லிய குரலில் சலாம் சொல்லுவார்கள், உள்ளே வந்து 2 ரக்காத்து தொழுவார்கள், பிறகு அந்த பாத்திரத்தை திறந்து பார்ப்பார்கள், பால் இருக்கும், குடித்து விட்டு சென்று விடுவார்கள். இப்படித்தான் சில காலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் கடுமையான பசியில் நான் இருந்தேன், பாலை கறந்தோம், 4ஆக பிரித்தோம், நாங்கள் மூவரும் குடித்துவிட்டு நபி அவர்களுடைய பங்கை அவர்கள் வீட்டு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து விட்டோம். ஆனால் எனக்கு பசி தீரவில்லை, தாகம் அடங்கவில்லை, இன்னும் கொஞ்சம் பால் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினேன். ஒரு அன்சாரி சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். நபி அவர்கள் அவரின் வீட்டிலேயே ஏதாவது சாப்பிட்டு இருப்பார்கள், எனவே அவர்கள் பசியோடு இருக்க மாட்டார்கள், எனவே அவர்களின் பாலை எடுத்து கூடி என்பதாக என்னுடைய உள்ளம் சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்குள் மீண்டும் அங்கே சென்று நபி அவர்களுடைய பாத்திரத்தை திறந்து அந்த பாலையும் குடித்து விட்டேன். படுத்ததற்கு பிறகு ஒரு குற்ற உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் பாத்திரத்தை திறந்து பார்த்தால் அந்த பாத்திரம் காலியாக இருப்பதை உணர்ந்து நமக்கு எதிராக பத்துவா செய்து விட்டால் என்ன ஆவது என்று நான் பயந்து விட்டேன். தூக்கம் வரவில்லை. எதிர்பார்த்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்லிய குரலில் சலாம் சொல்லி உள்ளே வந்தார்கள். விடுத்திருந்த காரணத்தினால் நான் பதில் சலாமும் சொன்னேன். 2 ரக்காத்தை தொழுதார்கள். பிறகு பாத்திரத்தை திறந்து பார்த்தார்கள், பாத்திரத்தில் ஒன்றுமில்லை. மீண்டும் மூடி வைத்துவிட்டு எதையும் அவர்கள் குடிக்கவில்லை என்றாலும் கூட குடித்தவர் ஓதக்கூடியவாறு அவர்கள் துஆவை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் தொழுததும் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்ததையும் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு தான் இருந்திருப்பார்கள் போலும். எனக்கு அவர்களின் பசியை எப்படி ஆற்றுவது என்று புரியாமல் அங்கும் எங்கும் திகைத்து போய் நிற்கிறேன். நபி அவர்கள் சென்றதற்கு பிறகு அந்த ஆட்டை அறுத்து எங்காவது கொடுத்து சமைத்து நபி அவர்களுடைய பசியை ஆற்றி விடலாம் என்று ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி சென்றேன். 3 ஆடுகளிலும் பால் மடி கனத்து காணப்படுகிறது. நான் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாத்திரத்தை எடுத்து வந்து பாலை கறந்தேன். நிறைய பால் வந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவை தட்டினேன். நபி அவர்கள் திறந்தார்கள். என்ன, நீங்கள் பாலை குடிக்கவில்லை, இதோ இந்த பாலை கறந்து வந்திருக்கிறேன் என்பதாக கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை வாங்கி குடித்துவிட்டு நீயும் குடி என்பதாக கொடுத்தார்கள். எனக்கு அல்லாஹ்வின் அருளும் கிடைத்தது, பாலும் கிடைத்தது, மன்னிப்பும் கிடைத்தது என்கின்ற சந்தோஷத்தில் கீழே விழும் அளவிற்கு சிரித்தவனாய் நான் என்னுடைய படுக்கைக்கு திரும்பினேன் என்பதாக ஹஸரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.